தி கிரேட் மகாராஜா, ராஜாக்களுக்கு ராஜா மகா அலெக்சாண்டர் அப்படின்னு வந்தா பாருங்க. இங்க இந்தியாவுக்கு வந்துட்டு கடைசியா பிடிச்ச நாடு இந்தியா. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது பிலிப்பி சொல்லி கொடுத்தாண்டே, என்றாவது ஒரு நாள் உலகமெல்லாம் உன் கைக்கு வரும், வரும்போது இந்த எந்த நாட்டை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்தியாவை பிடிக்கணும்டா. ஏப்பான்னு அவன் கேட்கல, விட்டுட்டான். அந்த பூமியை நாம கைப்பற்றி ஆகணும்டா, கடைசியில் உனக்கு தேவை ஆன்மீகம் தான்டா அப்படின்னு அவங்க அப்ப அலெக்சாண்டருடைய அப்ப பிலிப்பி சொல்லிட்டு போன. இவங்க இந்தியாவுக்குள்ள வந்தா பத்தியில அந்த நாடுகளை பிடிச்சு இந்தியாவுக்குள்ள வந்தா கங்க கரைக்கு போகணும், ஊப்பி போகணும். அதுக்கு முன்னாடி அப்பா இப்படி சொல்லிட்டு போனாரு, அந்த சித்தர்களை எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை தளபதிகளை விட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், ஒரு சித்தன், அவன் துண்டை கட்டிக்கிட்டு இப்படியே படுத்திருக்கேன், அட்னகால் போட்டுட்டு படுத்திருக்கேன். இவங்க இராணுவ தளபதிகள்லாம் போகிறாங்க. நம்ம அலெக்சாண்டர் உங்களை பார்த்து கூட்டிகிட்டு வர சொன்னார். அவர் தான் உலகம் முழுவதையும் ஆளுகிற ராஜா, ராஜாதி ராஜா. நாடு முழுவதும் அடிமையாக இருக்குது. டே, நாடு முழுவதும் அவனுக்கு அடிமையாக இருக்கடா. நான் யாருக்கு அடிமை தெரியுமா? ஈசனுக்கு அடிமைல. நான் இதுக்கு அவனை பார்க்க வர்றேன். நில ஆசை உள்ளவன், பதவி ஆசை உள்ளவன், அதிகாரத்தில் ஆசை உள்ளவன் அங்கே போனேன். எல்லா ஆசையும் எனக்கு அடிமைடா, அவன் ஆசைக்கு அடிமை. அவனை பார்க்க நான் வரணுமா? போங்கடா. ஏன் உடுத்துறதுக்கு அரை துண்டு தான் இருக்கு, அதை கட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு என்ன அதிகாரம் பேசுறேன்? வந்திருக்கிறது யாரியா? தி கிரேட் அலெக்சாண்டரியா, முழு உலக அரச. அவங்க பண்ற அதிகாரத்தை பாரு. அப்ப இந்த ராணுவ தளபதிகள்லாம் பேசிக்கிறான்னு வச்சுக்கோங்க. என்னடா இந்த பண்டார பயலுக்கு, இந்த பரேஜி பயலுக்கு என்னடா அதிகாரம்? நம்ம தலைவரையே குறை சொல்றேன்டா. போயிட்டாங்க, குதிரை ஏறி கடற்கன்னு போனாங்க. போய் அலெக்சாண்டர் சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரியா ஒரு துண்டை உடுத்திக்கிட்டு படுத்து கிடக்கான், வரமாட்டேங்கிறேன். அப்படியா, சரி நம்ம போ அப்படின்ட்டு அவன் இறங்கி அவன் வந்து சொன்னான், ஐயா தோத்துறோம், வணக்கம், நான் மகா அலெக்சாண்டர். எவன்டா மகா அலெக்சாண்டர்? யாரு? ஒவ்வொரு நாட்டிலையும் கொலை பண்ணிட்டு வரிய கொலகார பாவி நீ நாடா? நாடு பிடிக்கணும், நாடு பிடிக்கணும், நிலங்களை கைப்பற்றணும், பிளாட்டுகளை கைப்பற்றணும் போயிட்டு இருக்கே, நீனா அரசன்? எனக்கு ஒரு அரசன் இருக்கிறார், அவர் என்னுடைய ஈசன் அப்படின்னு சொன்னார். தண்டாலடிய கீழே விழுந்தான். சுவாமி, குருவே, என்ன ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு திரும்பி போனா. இந்தியா விட்ட போற பாதையில் அவனுக்கு பயங்கர காய்ச்சல். அந்த காய்ச்சலில் எத்தனையோ மருத்துவர்கள் மருந்துகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, முடியலை. அதனால 4 தளபதிகளை கூப்பிட்டான். இந்த நாடுகளை பூரா நீங்கள் ஆணுக செஞ்சுக்கிறீங்க, நான் மறிச்சிட்டேன்னு சொன்னால், ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி மறிச்சிட்டேன்னு சொன்னால் என்னை பெட்டிக்குள்ளே வச்சு 2 கையும் வெளியே விரித்து வச்சு அப்படி தூக்கிட்டு போங்க. மக்கள் கேட்டாங்கன்னா சொல்லுங்கடா. என்னையா சொல்ல? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினா இந்த அலெக்சாண்டரு. போகும்போது ஒன்று கொண்டு போகல சொல்றா. கிரேட் அலெக்சாண்டர் பேரை வச்சு என்ன செய்ய? அப்படி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போனாங்க. போகிற வழியிலேயே இந்த ஈராக்கு என்ற இடத்திற்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது செத்துட்டான். அலெக்சாண்டரோட உயிர் போயிடுச்சு. அதே மாதிரியே பெட்டி செஞ்சு கையை வெளியே போட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க.